நான் 800 rupees நான் வச்சிருந்த பேக்கோட குவாலிட்டிக்கு ஈக்குவலா இருக்கு இந்த பேக். இந்த ரேட்டுக்கு இவ்வளவு வருதா? நான் அப்ப ஏமாந்து போய் 800 ரூபாய் கொடுத்து ஹேண்ட்பேக் வாங்கிட்டணும். அந்த மாதிரி ஃபேமிலியா இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. நம்ம மீஷோல வாங்கும் போது நிறைய வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. எல்லா பேக்குக்கும் அது கொடுக்குறாங்க. ஏன்னா கம்ஃபர்டபுள் ஏத்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா சூப்பரா இருக்குங்க, பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா. நம்ம ஸ்லிங் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட். ஹாய், வெல்கம் டு ரம்யா வெங்கட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீஷோவோட ஹேண்ட்பேக் ஹால் தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நான் எந்த மாதிரி ஹேண்ட்பேக் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பாத்துருவோம். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹேண்ட்பேக் இதுதான். இப்போ வரைக்கும் இந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணல. இது நான் ஆஃப்லைன்ல ஒரு சின்ன கடையில தான் போய் வாங்கியிருந்தேன். ஐ திங்க் இது ஒரு நியர்பை 800 அந்த ரேஞ்ச்ல நான் இதை வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கு, இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கு. 800 ரொம்ப வர்த். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹேங் பண்ற இந்த ஸ்டாப் கட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இதை எதுவும் பண்ண முடியாது. இங்க கட் ஆயிருச்சு, பாத்தீங்கன்னா தெரியும். சோ அதனால கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் நம்ம ஹேண்ட்பேக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இதை வாங்க போகும்போது இதை தாண்டி எனக்கு வேற எல்லாம் பிடிச்சிருந்தது. ஆனா அப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹேண்ட்பேக்கா இருக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக நான் பிரெக்னெண்டா இருந்த டைம்ல வாங்கினது. சோ ஹாஸ்பிட்டல் ஃபைல் எல்லாம் உள்ள வைக்கணும், வாட்டர் பாட்டில் வைக்கணும், குழந்தை பிறந்தா குழந்தையோட திங்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு மொத்தமா யோசிச்சு நான் வாங்கினது இது. ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ஹேண்ட்பேக் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம அம்பானி பரம்பரை கிடையாது. சோ எல்லாத்துக்குமே ஒரே ஹேண்ட்பேக் யூஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்து வாங்கினேன். சோ அந்த மாதிரி வாங்கினதுதான் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. சோ இது வரைக்கும் நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டேன். சோ சூப்பரா யூஸ் ஆகுது. பட் இது ஒண்ணுதான், ஏன்னா நிறைய வெயிட் வச்சு இது கட் ஆயிருச்சு. சோ அதனால இப்ப கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ மீஷோல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஒரு கொஞ்சம் ஹேண்ட்பேக்ஸ் நான் பிக் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா உங்களுக்கும் இதெல்லாம் யூஸ் ஆகும். நானும் உங்க முன்னாடி தான் அந்த பேக்கேஜிங் எல்லாம் பிரிக்க போறேன். சோ ரேட் எவ்வளோ, அதோட குவாலிட்டிக்கு அது வர்த்தா இல்லையா அப்படிங்கறத பார்த்து இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப டிலே பண்ண வேணாம். இது நான் ஆல்ரெடி அன்னைக்கு பிரிச்சு பாத்துட்டேன். சோ எனக்கு தெரியும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. இருக்கிற ஹேண்ட்பேக்லயே இதுதான் கொஞ்சம் ரேட் அதிகமா நான் வாங்கியிருந்தது. சோ இப்ப இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி வாங்கலாம். அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய திங்ஸ் எடுத்துட்டு போகணுன்ற பட்சத்துல இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் இதை வாங்கியிருந்தேன். சோ சூப்பரா இருக்கு குவாலிட்டி. 370 rupees எக்ஸாக்டா. ஸோ சூப்பரா இருக்கு குவாலிட்டி. நான் 800 rupees நான் வச்சிருந்த பேக்கோட குவாலிட்டிக்கு ஈக்குவலா இருக்கு இந்த பேக். சூப்பரா இருக்கு, பார்க்கவே ரிச்சா சூப்பரா இருக்கு, அழகா இருக்குல்ல. சோ இந்த ஹேண்ட்பேக் எல்லா ஜிப் குவாலிட்டி எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கவே மனசு வராது போல இருக்கு. சோ அதனால வச்சுக்கணும்னு தான் ஆர்டர் பண்ணேன். சோ இதை வச்சுக்க போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அந்த ஹேண்ட்பேக்கு ரீப்ளேஸ்மெண்டா நான் இதை வச்சுக்க போறேன். சோ இது ரொம்ப கியூட்டா இருக்கு. கண்டிப்பா இதை நான் 100% ரெஃபர் பண்றேன். எல்லாத்துக்குமே யூஸ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல இது அழகா இருக்கு, ட்ரெண்டியாவும் இருக்கு, யூஸ்ஃபுல்லான ஹேண்ட்பேக்கும் கூட. சோ இது 370 rupees. அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கு. ஸ்லிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கிட்டியா யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ஹேண்ட்பேக் தான் அழகா இருக்குல்ல, கிட்டியா. நம்ம ஏதாச்சும் பக்கத்துலயே ஒரு ஷாப்பிங் போறோம், அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சூப்பரா இருக்குங்க, பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா. நம்ம ஸ்லிங் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சோ இதை ஸ்லிங் பேக்காவும் நம்ம தேவைன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்லிங் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்படியே இந்த ஃபிஃப்டியா நம்ம ஏதாச்சும் ஹேண்ட் பவுச் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஜிப்பு தான் இருக்குதுல, உள்ள காயின் ஜிப் இருக்கு. இந்த ஒரு காயின் ஜிப் இருக்கு. இது குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இது இந்த ஹேண்ட்பேக் 156 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டா இது 100% வர்த். சூப்பரா இருக்கு குவாலிட்டி, ரொம்ப ஒரு மாதிரி மாடர்னாவும் இருக்கு. நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுமே இதை மேட்ச் பண்ணி, நம்ம சாரி அந்த மாதிரி கட்டாலும் ஓகே தான், சுடிதார் ஜீன் அந்த மாதிரி போட்டாலும் ஓகே தான். சூப்பரா இருக்கு, ஷீட்டா அழகா இருக்கு. இது 156 rupees வர்த்.
நெக்ஸ்ட் என்ன ஹேண்ட்பேக் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. சோ செக் பண்ணலாம். எல்லாரோட கேர்ள்ஸ்க்கு பிங்க் கலர், அந்த மாதிரி பிங்க் கலர் ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவுமே சூப்பரா இருப்பா, நோக்கு தான் போல. இதோட ரேட் வந்து 247. 247 ருபீஸ்க்கு இது வாங்கியிருந்தேன். சூப்பரா இருக்கேன். ஸோ ஸ்லிங் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரோப் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லிங் இங்க பக்கத்துல மாட்டுறதுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன சொல்லணும், நம்ம இந்த ஸ்லிங் பேக்கை மாட்டுறதுக்கு இந்த 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலயும் மாட்டி நம்ம ஸ்லிங் பேக்கை யூஸ் பண்ணலாம். இல்ல நமக்கு ஹேண்ட் பேக்கை வேணும்னாலே வெறும் ஹேண்ட் பேக்கா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு, குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இந்த ரேட்டுக்கு இவ்வளவு வருதா? நான் தான் ஏமாந்து போய் 800 ரூபாய் கொடுத்து ஹேண்ட் பேக் வாங்கிட்டணும். அதான் நான் ஏமாறக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ எல்லாம். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பரா இருக்கு. பவுன்சி பேக் இருக்காங்க. இது பாருங்க, அழகா கீ செயின் மாதிரி, கீ செயினே தேவையில்லை, அழகா இருக்கு கோல்டன் கலர்ல. ஸோ சூப்பரா இருக்கு. குவாலிட்டி, ஜிப் குவாலிட்டி எல்லாமே கூட நல்லா இருக்கு, ஸ்மூத்தா போகுது. 270 247 247 ருபீஸ்க்கு இந்த அளவுக்கு குவாலிட்டி ஏறிக்குமா? சூப்பரா இருக்கு. இதை வந்து யாருமே யோசிக்கவே வேணாம். இப்ப இதுக்கு முன்னாடி கட்டின 2 சரி, இதுவும் சரி, இந்த ரேட்டுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னா நம்ம வந்து ஒரு 5-6 கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அம்பானி ஃபேமிலியா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நம்ம மீஷோல வாங்கும் போது இது நிறைய வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியும் ரேட்டும் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இது 247 ருபீஸ் சூப்பர் ஒர்த் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி வாங்கிருக்கேன். அடுத்த ஹேண்ட்பேக், இது என்ன ஹேண்ட்பேக்னு நான் கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எதுல என்ன இருக்கும்னு தெரியாது. ஸோ ஆல்ரெடி நான் ஆர்டர் பண்ணதுல என்னென்ன வந்துருச்சு, இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நான் கெஸ் பண்ணிட்டேன். பட் குவாலிட்டி தெரியல. இந்த ஹேண்ட்பேக் 249 ருபீஸ். ஓகே, இன்னும் பாருங்களேன், தேங்க்யூ நோட் கவர் மேல எழுதியிருக்காங்க, அழகா இருக்கு. அதை பார்த்தோன்னே ஒரு குட்டி ஸ்மைல் வருதுல, ரொம்ப நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாங்க. தேங்க்யூ நோட் வைக்கிறது அது வேற, இது சும்மா கவர் மேலேயே தேங்க்யூ எழுதியிருக்காங்க, சூப்பரா இருக்கு. அதாவது இந்த தேங்க்யூ நோட் சூப்பரா இருக்கணும். ஹேண்ட் பேக்கை பார்த்து சொல்லுங்க அப்படி. ரொம்ப ஹை கிளாஸா கொடுக்குறாங்க இந்த ரேட்டுக்கு. நீங்க வாங்க, சூப்பரா இல்ல? இன்னைக்கு வீடியோல நான் பிக்சர்ல பார்த்தப்போ எப்படி இருந்துச்சோ அதே தான் நான் அந்த பிக்சரையும் மேல கட்டுறேன். இதை வந்து யூஸ் பண்ணி நான் வீடியோல ஆட் பண்றேன், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. இதுக்குமே ஹேண்ட் கொடுத்துருப்பாங்க போல. இதை போய் செக் பண்ணி பார்ப்போம், ஜிப் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்லிங் பேக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்ப எல்லா பேக்குக்கும் அது கொடுக்குறாங்க. ஏன்னா கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்லிங் பேக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. உள்ள கொடுத்துருக்கு கிளாத் எல்லாமே கூட அழகா இருக்கு. உள்ள காயின் ஜிப் ஒன்று கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்கு. பின்னாடியும் இருக்கு. இது 349 ருபீஸ். சூப்பர் ஒர்த் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரிச் லுக்கா இருக்கு பாக்குறதுக்கு. ஓ இல்ல, சூப்பரா இருக்கு. ஒர்த்துங்க. 349 ருபீஸ். ஸோ இந்த ஹேண்ட்பேக்குமே ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். இதுல உங்களுக்கு எந்த ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எதை வாங்க போறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அடுத்து எந்த மாதிரி பிளாக்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறதையுமே கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா அடுத்து எனக்கு வீடியோ போறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஓவராலா என்ன சொல்ல போறேன்னா, இந்த 4 ஹேண்ட்பேக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரேட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒர்த்தா இருக்கு குவாலிட்டி. ஏன்னா நான் வாங்கின ஹேண்ட்பேக்கோட ரேட்டையுமே நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த குவாலிட்டிக்கு எது இந்த ரேட் ஓகேவா அப்படின்னு சொல்லி பாக்கலாம் தான் நான் அதை முன்னாடி காட்டியிருந்தேன்.
சோ என்ன கேட்ட வரைக்கும் 100% சாட்டிஸ்ஃபைடு. இந்த குவாலிட்டிக்கு இந்த ரேட்டு. சோ உங்களுக்கு தேவையானதை போய் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க, டிலே பண்ணாதீங்க. சோ எது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் எந்த vlog போடலாம் அப்படின்னு சொல்லி விடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும். சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க, நிறைய என்டர்டைனிங் வீடியோஸ் இருக்கும். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.